வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது வேலியன்ட் 1 அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மிலிட்ரி சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது நார்த் கொரியாவில் மாட்டிக்கிற குரூப் ஆஃப் யூஎஸ் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற தீமில் தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஜிபிஆர் யூனிட் பழுதாயிருது. அதை சரி செய்யறதுக்காக ஒரு டெக்னீஷியனோட யூஎஸ் சோல்ஜர்ஸ் ஒரு ஹெலிகாப்டரில் போகிறாங்க. அப்போ வெதர் சரியில்லை, ஸோ திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி ரிட்டர்ன் வராங்க. அந்த டைம்ல ஒரு லைட்னிங் அடிச்சு அந்த ஹெலிகாப்டர் ஒரு மாதிரி வெடிச்சிருது அப்படினே சொல்லலாம். வெடிச்சது எங்க விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் விழுது. ஸோ அங்க விழுந்ததுக்கு அப்புறமாட்டி யார் யாருக்கு என்னென்ன ஆகுது, யார் கடைசியில் சர்வைவ் ஆகிறா, இந்த மிஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தன்னோட ஒர்த்தினஸை ப்ரூவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான். பட் அதை ரொம்ப நீட்டாவே படமாக்கியிருந்தாங்க. விஷுவலாவும் ஓரளவுக்கு நீட்டாவே மேட்ச் அப் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த டனல் சீன்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதன் முடிவில் வரக்கூடிய அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றதும் ஒரு அருமையான சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த டீமுக்கு நம்ம ஹீரோ மேல பாத்தீங்கன்னா பெருசா நம்பிக்கை அப்படின்றது இருக்கவே இருக்காது. காரணம் அதுக்கு முன்னாடி நிறைய கேர்லெஸ்ஸான விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஸோ தன்னை எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு அப்படின்ற அந்த சீக்வன்ஸும் நீட்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரொம்ப கிறிஸ்பா 1.5 மணி நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பெரிய லெவல்ல டீடைலிங் அப்படின்றது இல்லவே இல்லை. அதிலும் குறிப்பா நார்த் கொரியா சவுத் கொரியாக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுல யூஎஸோட இன்வால்வ்மெண்ட் என்ன, இதை பத்திய டீடைலிங்லாம் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ பாஸ்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாருங்கிறத பத்திய டீடைலிங்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் இந்த படத்துல ஒரு சில இழப்புகள் அப்படின்றதுமே வரும். ஸோ அந்த இழப்புகளை நம்ம ஃபீல் பண்றதுக்குள்ள ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த இம்பாக்ட் அப்படின்றதும் பெரிய லெவல்ல இல்லவே இல்லை. பிரெடிக்டபிளான ஒரு பிளாட் தான். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பிளட் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.